மகிமையின் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் மேல் மகிமை தங்குவதாக, உங்கள் குடும்பத்தின் மேலும் பிள்ளைகளின் மேலும் மகிமை தங்குவதாக. அல்லேலூயா. இந்த வருடத்திலே நான் ஆரம்பித்து வைத்தோம் ஒரு வார்த்தை, அற்பமானவைகளை கொண்டும் தேவன் எதை செய்கிறவராயிருக்கிறார்? அதிசயங்களை செய்கிற கர்த்தராயிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பார்வையில் ஒரு அற்பமான பொருளாய் இருக்கலாம். 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைத்தேன். முதலாவது, அற்பமாய் எண்ணப்படுகிற உப்பையும் தேவன் பயன்படுத்தினார். இரண்டாவது, அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு களிமண் பாத்திரத்தையும் தேவன் பயன்படுத்தினார். மூன்றாவது, அற்பமாய் எண்ணப்படுகிற ஆடு மேய்ப்பதற்கு பயன்பட்ட ஒரு சாதாரண உணங்கி போன ஒரு கம்பு அல்லது காய்ந்து போன ஒரு கம்பை கர்த்தர் பயன்படுத்தினார். 40 80 வருஷம் பயன்படுத்தினார். மோசேயினுடைய கைகளில் அது எத்தனை வருஷம் இருந்தது? அந்த கோல் 40 வருஷம் இருந்தது. அடுத்து தேவனுடைய கோலாக எத்தனை வருஷம் இருந்தது? 40 வருஷம் இருந்தது. அப்ப 80 வருஷமும் அந்த கோல் அல்லது அந்த ஸ்டாஃப், அந்த வடி தேவனால் பயன்படுத்தப்பட்டதானால் அது எப்படிப்பட்ட கம்பாக கோலாக இருந்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அது பயன்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த ஒரு கோலை கொண்டே தேவன் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதுபோல நீ ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில், நான் ஒரு உணங்கி போனவனாய் இருக்கிறேன், காய்ந்து போன ஒரு மகனாய் இருக்கிறேன், வறண்டு போன ஒருவனாய் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், அல்லது அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் எண்ணப்பட்டவளாய் இருக்கிறேன், எல்லாருடைய பார்வையில் நான் துச்சமாய் எண்ணப்படுகிறேன், என் மகனுடைய பார்வையிலே, என் மகளுடைய பார்வையிலே, என் மருமகளுடைய பார்வையிலே, என் மாமியாருடைய பார்வையிலே நான் ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிறேன், எனக்கு ஒரு மதிப்பே இல்லை என்று நினைக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆகையினால தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள். உலகத்தின் பார்வையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும், உலகத்தாரின் பார்வையிலே அல்லது மற்ற மனிதர்கள் மனுஷிகளின் பார்வையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும், கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். என்னை என் வீட்டில் யாரும் மதிக்கல, கவலைப்படாத. என் சொந்த மதிக்கல, என் மருமக மதிக்கல, என் மாமியார் மதிக்கல, இல்லைன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க மதிக்கல, நான் என் வசதி இல்லைன்னு சொல்லி என் சொந்த பந்தங்களோ சுற்றில இருக்கிறவர்களோ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, கவலைப்படாத என் அன்பு சகோதரனை, சகோதரியே. திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லாராலும் நீ அற்பமாய் எண்ணப்பட்டாலும், அற்பமாய் எண்ணப்படுகிற, துச்சமாய் எண்ணப்படுகிற, ஆமென், உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆகையினால இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி சொன்னேன். உப்பு என்றால் அது எப்படி இருக்கணும்னு சொன்னேன். உப்பு என்பது எப்பொழுதும் ஒரு வெண்மையானதாகவும், பிரைஸ் தி லார்ட், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ருசியை மற்றவர்களுக்கு கொடுக்கிற விசுவாசியாய் அது இருக்கும். ருசியுள்ள ஒரு விசுவாசியாய் நீ இருப்பாய். நான் சில ஆலோசனைகள் சொன்னேன் இல்லையா? அது போல நீ இருக்கிற குடும்பத்திற்கு நீ மாமியாராக இருந்தாலும் ருசி கொடுக்கிற மகளாய் இருப்பாய், மருமகளாய் இருந்தாலும் ருசி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள், கணவனாய் இருந்தாலும், தாத்தாவாய் இருந்தாலும், பாட்டியாய் இருந்தாலும், உன் சொந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நீ வந்து சேர்ந்த குடும்பத்திற்கும் நீ ருசி கொடுக்கிற மகளாய், மகனாய் காணப்பட வேண்டும். பிறந்த வீட்டிற்கு மாத்திரமல்ல, நீ வந்து நிரந்தரமாக இருக்கிற வீடு தான் அது உன்னுடைய சொந்த வீடு. உங்க அப்பா அம்மா, ஒரு பெண்ணை ஒரு அப்பா அம்மா கூடி போனால் ஒரு 20-25 வயசு வரைக்கும் அப்படி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முழு பொறுப்பை யார் எடுத்துக்கிறான்? அடுத்து 75 வயசு வரனாலும் யார் தான் அந்த உன்னை பராமரிக்கிறது, உனக்கு சோறு போடுறது, உனக்கு சேலை எடுத்து கொடுக்கறது, உன்னை பாதுகாப்பாக இருந்து நடத்துறது யாரு?
பெத்த வீட்டுக்காரங்க இல்லை, அவன் புருஷனை பெத்த வீட்டுக்காரங்க. அப்போ நீ எத்தனை மடங்கு மதிக்கணும்? 25 வயசு வரைக்கும் நீ பிறந்த வீட்டில் இருக்கிற நீ 75 வயசு வரைக்கும் நீ புகுந்த வீட்டில் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறாய் என்றால் நீ பிறந்த வீட்டிற்கு 1 மடங்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தனா நீ புகுந்த வீட்டுக்கு 3 மடங்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா நீ 3 மடங்கு ஆயுசு காலம் எங்கே தான் இருக்கணும்? நீ எங்கே தான் இருக்கணும்? அவனுடைய அரவணைப்பில் தான் இருக்கணும், புருஷனுடைய அரவணைப்பில் தான் இருக்கணும், உன்னுடைய கட்டியவனுடைய அரவணைப்பில் தான் இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பாட உனக்கு பெண்களை கட்டி கொடுத்த உடனேங்களும் அப்பா அம்மா என்ன போய் பெருமிச்சு விடுவாங்க தெரியுமா? அப்பாட ஒரு பாரத்தை இறக்கிட்டேன். தெரியுதா? நீ இருக்கிற வரைக்கும் யாருக்கு பாரமாக இருந்த? உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பாரமாக தான் இருந்த. கட்டி கொடுத்த உடனே உன் பாரம் யாருக்கு இறங்கிருக்கு? அப்பா அம்மாவுக்கு பாரம் இறங்கிட்டு இப்போ யார் அதை சுமக்கிறதப்போ? புருஷ வீட்டுக்காரங்க சுமக்கிறாங்க. அந்த எண்ணம் வருதா யாருக்காவது இன்னைக்கு? அந்த எண்ணம் வருதா? பெட்டி பொம்பளை பிள்ளைகளை கெட்டி கொடுத்த புள்ள சொல்லுவோம், அப்பாட ஒரு பிரச்சனை தீர்ந்தது, ஒரு பாரத்தை இறக்கி வச்சிட்டோம், நிம்மதியாக நீ சாவுவேன், ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன். யோசித்து பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன யோசித்து பார்க்குறீங்களா? நீ உன் வீட்டில் இருந்தனா அவ்வளவு பிரச்சனையும் அவனுக்கு தான். உனக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் அங்கே இருந்தனா அவங்களுக்கு பாரமாக நீ காணப்படுகிறாய். வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் பெருமூச்சு விட்டு கூட அவன் கெட்டி கொடுத்த அடுத்த நிமிஷம் அப்பாட ஒருத்தன் கையில் நான் நெஞ்சிருந்தேன் பிடிச்சி கொடுத்துட்டான். அவன் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு வேதனை, உன்னை வச்சு பாதுகாக்க முடியாது. இப்போ புருஷன் பார்த்துக்கிடுவான், உனக்கு ஒரு காவல் வந்துருச்சு, தைரியமாக அவங்க எங்கெங்கே போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனி. ஆகையினால் நீ எப்படி அற்பமாய் எண்ணுகிறாய் என்பதை கவனித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை நீ அற்பமாய் எண்ணுவாயானால் அற்பமாய் எண்ணுகிறவர்களைத்தான் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீ உன்னுடைய சொந்த குடும்பத்தை விட மாமியார் குடும்பத்தை அற்பமாய் எண்ணுவாயானால் சத்தியமா சொல்றேன், உனக்கு உன் குடும்பத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு நீ அற்பமாய் எண்ணுகிற உன்னுடைய மாமியார் மாமனார் வீட்டிற்கு கர்த்தர் சத்தியமா கொடுப்பார். அதேதான் மாமியாராக இருக்கிறவங்களும். உன் மருமகளை நீ அற்பமாய் எண்ணுவாயானால் உன் மகளை காட்டிலும் நீ மேன்மையாய் எண்ணாமல் போவாயானால் உன் மகளை காட்டில் நீ அற்பமாய் எண்ணப்படுகிற மருமகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார், அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஆகையினால நாம் யாரை அற்பமாய் எண்ணுகிறோமோ அவர்களை தேவன் மகிமையாய் எண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுக்கு நீங்க நிறைய ஆசீர்வாதம் வேணும்னா அடுத்த வீட்டை நீங்க கனம் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவை தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கணும்னா உங்க வீட்டுக்காரனுடைய அப்பா அம்மாவை நீங்க அதிகமாக கனம் பண்ணுங்க. உங்க கூட பிறந்தவங்களை நீங்க அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உங்க புருஷன் கூட பிறந்தவங்களை நீங்க அதிகமாக கனம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்பாங்கல்ல. சொத்துறோம். அதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நீ மற்றவர்களுக்கு நன்மையை செய்யும் போது உன்னுடைய வீட்டிற்கு அதிக நன்மையை கர்த்தர் செய்வார். நீ உன்னுடைய வீட்டிற்கு சுயநலமாக அதிக நன்மையை செய்யும் போது உனக்கு செய்கிற நன்மையில் 3 மடங்கை நீ யார் வெறுக்கிறாயோ, யாருக்கு 2ஆம் இடம் வைத்து இருக்கிறாயோ அவர்களுக்கு கர்த்தர் செய்வார். சரி, இந்த நாளிலே இன்னைக்கு ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ஒரு 25 நிமிட செய்தி தான், மொத்தத்தில் விட்டுருவோம், கரெக்ட் டைமுக்கு விட்டுருவோம். எடுத்து படிக்கலாம். நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜா இருந்தார். எசேக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா இருந்தார். அவர் தேவனுக்கு உண்மையான நல்ல ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஒரு நாள் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அதை பிளவைன்னு எழுதியிருக்கிறாங்க. பிரைஸ் த லார்ட். அது ஒரு கட்டி, அதாவது ஒரு விதத்தில் வேத பண்டிதர்களை சொல்லுகிறது என்னன்னா, கேன்சர் வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள். மலையாளத்தில் அது ஒரு பரு அல்லது ஒரு குருன்னு இருக்கும், கட்டியா, பிளைண்ட். புரியுதா உங்களுக்கு?
அப்படி அவர் மரண படுக்கையில் எசேக்கியா ராஜா கிடக்கிறார். நல்ல மனுஷனுக்கு பெரிய மோசமான வியாதியை தேவன் அனுமதிச்சார். சில நேரங்களில் நம்மளும் அதைத்தான் நினச்சி போல, நம்மளுக்கும் சில நேரங்களில் நான் யாருக்கு என்ன பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த வியாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதிலும் தேவன் இன்றைக்கு மகிமையை செய்ய வல்லவராயிருக்கிறார். இவர் எசேக்கியா தேவனுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்தார். அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரைக்கும் தூபம் காட்டிக்கிட்டு வந்த வெண்கல சர்ப்பத்தை, விக்கிரகமா வணங்கிக்கிட்டு இருந்த வெண்கல சர்ப்பத்தையே உடைச்சி எடுத்து தூர போட்டது யாரு தான்? இந்த எசேக்கியா ராஜா தான். யாருங்க? இந்த எசேக்கியா ராஜா தான். ஸ்தோத்திரம். அவருக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்த உடனே அவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர், உங்களுடைய குடும்ப காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தினோடனே எசேக்கியா ராஜா மனம் கசந்து படுக்கையிலே படுத்துக்கிட்டு, ஏன்னா எந்திரிச்சு இருக்க முடியாத நிலைமை. அவர் சரீரத்தில் எங்கே அந்த கட்டி இருந்ததுன்னு தெரியல, இந்த கேன்சர் கட்டி இருந்த இடம் எங்கன்னெலாம் சரியாக எழுதலை. அதனால படுத்து கொண்டு சுவர் பக்கமாக முகத்தை திருப்பி அழுகிறார். மரண படுக்கையில் இருக்கிறவர் சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி அழுது கொண்டு ஜெபிக்கிறார். அது ஏசாயா வீட அந்த அரண்மனை முற்றத்தை கடக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் திரும்ப ஏசாயாவை கூப்பிட்டு, நீ போய் என் தாசங்கிட்ட சொல்லு, என்னுடைய மனுஷன் என்னுடைய மகன்கிட்ட சொல்லு, நான் உன் வியாதியை குணமாக்குவேன், உன் கண்ணீரை கண்டேன் சொல்லி அவனுக்கு நீ ஒரு 15 வருஷம் ஆயுசை நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி அனுப்புவார். உடனே அவர் திரும்ப வந்து எசேக்கியாட்ட வந்து சொல்றார். சொல்லும்போது அவர் சொல்றார், பின்பு ஏசாயா 7ஆம் வசனத்தை படிங்க, 20:7. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. പിന്നെ യെശയ്യാവ് ഒരു അത്തിപ്പഴക്കട്ട കൊണ്ടുവരുവിൻ എന്ന് പറഞ്ഞു. അത്തിപ്പഴക്കട്ട കൊണ്ടുവരുവിൻ എന്ന് പറഞ്ഞു. അവർ അത് കൊണ്ടുവന്നു പരുവിന്മേൽ ഇട്ടു. അവന് സൗഖ്യമായി. നല്ല ഗവനിங்க, ஒரு பெரிய கேன்சர் மரண படுக்கையில் படுத்திருந்தவனுடைய கேன்சரை ஒரு கட்டிய சௌக்கியமாக்குறதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது ஒரு சாதாரண அத்திப்பழம். என்னதுங்க? அத்திப்பழம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நாட்டில் எங்கேயும் சாதாரணமாய் காணப்படக்கூடியதுதான் இந்த அத்தி விருட்சம், அத்தி மரம். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், அத்தி மரமே நீ அற்பமானதல்ல, அத்தி விருட்சமே நீ நிசாரமாயதல்ல. ஓ ஃபிக் ட்ரீ, யூ ஆர் நாட் அ பால்ட்ரி ஒன். நீ ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. உன்னை கொண்டு தேவன் பெரிய அதிசயங்களையும் செய்ய முடியும். இந்த அத்தி மரங்கள் அங்கங்க இருக்கும், அங்கங்க இருக்கு இஸ்ரவேல் நாட்டில். பிரைஸ் தி லார்ட். வழிப்போக்கர்கள்லாம் கூட ஒரு இடத்துல இன்னொரு வழிப்போக்கர்கள்லாம் கூட போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் அவர்கள் பசியை சாதாரணமாய் சாப்பிட்டு கொள்வதற்கு எந்த பழத்தை தான் எடுப்பாங்க? அத்திப்பழத்தை தேடி, அத்திப்பழத்துக்கு கீழே அது கீழே விழுந்து கிடக்கிறதே அல்லது இருக்கிறதை பறித்து புசிப்பாங்க. அவ்வளவு சாதாரணமாய் இஸ்ரவேல் நாட்டில் கிடைக்கக்கூடியது அத்திப்பழமாய் இருந்தது அந்த நாட்களிலே. ஆகையினால தான் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசியிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையே அத்திப்பழம் பொறுக்கிற வேலையாக தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் பெத்தானியாங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு வரும் பொழுது வழியில ஒரு அத்தி மரத்தை கண்டார். அவருக்கு பசி வந்த உடனே அந்த அத்தி மரத்தில் என்னமாவது இருக்குமான்னு தேடினார். பழம் இருக்குமா சாப்பிடுவதற்கு, இப்ப ஒரு 4 பழம் கிடைக்காதான்னு தேடினார். நல்ல கவனிங்க, சாதாரணமா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம், கூடுதல் விலை இல்லாத ஒரு பழம், ஒரு அற்பமா எண்ணப்படுகிற ஒரு பழம், தானாக ரோட்டில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பழம், யாரும் போய் அதை பறித்து கொண்டு வந்து பெருசாக கடைகளில் வச்சு விற்கிறாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கெல்லாம் இது எங்கே உள்ள அத்தின்னு தெரியல, இப்போ உங்களை டவுனுங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அத்திப்பழங்கள்னு சொல்லி சில விற்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் அது யார் எங்கே வேணாலும் ஏழைகள் கூட சாதாரணமாக மரத்தில் போய் பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக இருந்தது. ரோடுகளில் எல்லாம் இருந்தது, வனங்களில் எல்லாம் இருந்தது, எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தர்
இந்த மகனுக்கு சௌக்கியமாக்குறதற்கு எதை பயன்படுத்தினாருங்க? அத்திப்பழ அடன்னு சொன்ன அர்த்தம் என்னங்க? அத்திப்பழத்தை காய் எடுத்து கொண்டு வந்து அது என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? வெயிலில் போட்டு காய வச்சு அதை சப்பி வச்சிருப்பாங்க, அடையா வச்சிருப்பாங்க, அடை செஞ்சு வச்சிருப்பாங்க. அடை மாதிரி இருக்கும். நிறைய நாட்கள் அதை எடுத்து தின்னுக்கிடலாம். அதில் விழுந்த பழங்களை கொண்டு போய் அதை உணக்கி எடுத்து சப்பி அடை மாதிரி செஞ்சு அவங்க வீடுகளில் நிறைய வச்சிருந்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆகையினால் என் அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பெரிய வியாதியை சௌக்கியமாக, நமக்கு இந்த உலகத்திலேயே பயம்னு வந்த எந்த வியாதின்னு கேட்டாலும் முதல்ல மரண பயம் வரும் தெரியுமா? கேன்சருங்கிற வியாதியை கேட்டாலே அப்பவே அவங்களுக்கு நம்ம செத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு வரும். அப்ப இந்த உலகத்திலேயே அதிகமாய் மனிதர்கள் பயப்படுவதும், மனிதர்கள் நடுங்குவதும், மனிதர்கள் வரக்கூடாதுன்னு வெறுப்பதுமாகிய ஒரு மாரகமாய, மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒரு மாரகமாய டிசீஸ், ரோகம் அல்லது ஒரு பயங்கரமான வியாதியாகிய அந்த வியாதியை சுகமாக்குவதற்கு, உலகத்திலே மிகப்பெரிய வியாதியை சுகமாக்குவதற்கு உலகத்திலே மிக அற்பமான அத்திப்பழத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அங்கே இருக்கிறேன் உங்களெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்றேன். உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயங்களை செய்வதற்கு விலை குறைந்த சாதாரண ஒரு மனுஷியாய் எண்ணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு விலையேற பெற்ற அற்புதங்களை கர்த்தரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்திலேயே விலை கூடின அற்புதத்தை, உலகத்திலேயே விலை குறைஞ்சு மதிக்கப்படுகிற கிறிஸ்தவனால் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினால நீ சாதாரணமானவள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். மனிதனுடைய பார்வையில் அந்த அத்திப்பழம் சாதாரணமாக இருக்கலாம், ரோட்டிலே அங்கங்கே விழுந்து கிடக்கிறதா இருக்கலாம். யார் வேண்டுமானால் ஆட்டிடையர்களும் ரோட்டிலே பொருள் ஏழைகளும் பொறுக்கி தின்கிற அத்திப்பழமாக இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே நீ அப்படி ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற, ஒரு ரோட்டிலே கிடக்கிற குப்பைகளெல்லாம் நீ எடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். ஆனால் உன்னை கொண்டும் தேவன் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அத்தியை குறித்து ஒரு 4 வசனத்தை மட்டும் நான் நீங்க சொல்லி முடிக்கிறேன். உன்னையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும்னா இந்த அத்தி மரத்திற்குரிய சுபாவம் நமக்கு வேணும். எது வேணும் சொல்லுங்க? இந்த அத்தி மரத்துக்கு இருக்கிற சுபாவம், கேரக்டர் ஆஃப் ஃபிக் ட்ரீ நமக்கு அவசியம் மக்களே, நமக்கு அவசியம். இதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம ஒரு 5 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் உல்பத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அத்திமரம் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பயன்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள், அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது நிர்வாணிகளாய் நக்கனராய் தீர்ந்தோம். ஆனால் அவர்கள் இருவர் கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமென். மலையாளத்தில் வாய்க்காம். ഉടനെ ഇരുവരുടെയും കണ്ണു തുറന്നു, തങ്ങൾ നഗ്നരെന്ന് അറിഞ്ഞു, അത്തിയില കൂട്ടി തുന്നി തങ്ങൾക്ക് അരയാട ഉണ്ടാക്കി. ഫസ്റ്റ് ഉലകത്തില് நல்ல கவனிங்க, மனுஷனுடைய நிர்வாணத்தை, மானத்தை, அவமானத்தை மறைப்பதற்கு அத்தி இலை பயன்பட்டது. நான் சுருக்கி சொல்லி முடிக்கிறேன். நீ ஒரு தேவன் விரும்புகிற அத்தி இலையா அத்தி மரமா இருக்கணும்னா உனக்கு அடுத்தவர்களை, அல்லது உன் மாமியாரை, உன் மாமனாரை, அல்லது உன் நாத்தனாரை, அல்லது உன் மருமகளை அவமானப்படுத்துகிற ஒருவனாய் ஒருத்தியாய் நீ காணப்படக்கூடாது. அவர்களிடத்திலே குறைகள் காணப்பட்டாலும் அவர்கள் மானத்தை மறைக்கிற, அவர்களுக்கு மரியாதையை கொண்டு வருகிற ஒரு மகளாய் நீ காணப்படணும். அல்லேலூயா. அவமானப்படுத்துகிறவர்களாய், அதாவது ஆதாம் ஏவாளை அவமானத்திலிருந்து காப்பாற்றினது இந்த அத்தி இலை. எதிலிருந்து? அவமானத்திலிருந்து. அவங்க நிர்வாணமா நிற்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. கடைசியில் பார்த்தாங்க அத்தி இலை அங்க இருந்தது.
மரத்திலிருந்து இலைகளை பறிச்சாங்க, எப்படி தைச்சாங்கன்னு தெரியல, தச்சு எடுத்து தங்களுக்கு அந்த மானத்தை மறைப்பதற்கு பயன்படுத்தினார்கள். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஒரு காரியத்தை சொல்றேன். நீ அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை வெட்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது, அவர்களுடைய அவமானத்தை மூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு நீ மானத்தை கொண்டு வருகிற மகளாய் காணப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு நீ மதிப்பை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். மதிப்பை கெடுக்கிறவளாய் இருக்கக்கூடாது. நீ மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், 2 பேருக்கும் தான். மாமனாரா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நாத்தனாவா இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்றேன். நீ எந்த வீட்டிற்கானாலும், அது உன் சொந்த வீடானாலும் சரி, அல்லது நீ கட்டி வந்த வீடானாலும் சரி, அல்லது பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கானாலும் சரி, யாரையும் அவமானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எல்லாருடைய அவமானத்தை மறைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரையும் அவமானப்படுத்துகிற கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அதை மூடி மறைக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். புரிஞ்சிச்சா? போய் ரோடா சொல்லிட்டு கூடாது, எங்க மாமியார் இப்படி, என் மருமக இப்படி, என் ஆத்தனா இப்படி. அதே மாதிரி உன் குடும்பத்தை சொல்லு, போய் எங்க அம்மா இப்படி, அது நானும் மானம் கெட்டது, என் தம்பி இப்படி மானம் கெட்டவன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இரு. சொல்லுவியா? சொல்ல மாட்டல. அப்பனா உன்னை போல நீ என்ன செய்ய, பிறனையும் நேசி. அப்போ இந்த அத்தி இலை மற்றவர்களின் அவமானத்தை மூடுவதற்கு பயன்பட்டது போல, நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாய் அல்ல, அவர்கள் குறைகளை வெளியே சொல்லி நடக்கிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் அவமானத்தை மூடி மறைக்கிறவர்களாய் காணப்படணும். அவர்கள் குறைகளை மறைக்கிறவர்களாய் காணப்படணும். எனவே பைபிளில் ஒரு வசனம் உண்டு, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும், மறைக்கும். covers the sins, many sins. The love of God will cover so many sins. மூடி மறைக்கும். அப்படிலாம் கிடையாது, எங்க மாமியார் அப்படிலாம் கிடையாது, என் மருமா அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த மரியாதையை கொண்டு வரக்கூடியவர்களாய் இருந்தன்னா உன்னை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வார். அத்தி இலை அவமானப்படுத்துகிறதல்ல, அவமானத்தை மறைப்பது. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட விரும்பணுமா? எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. 2வது பாயிண்ட், அந்த அத்தியை கொண்டு தேவனை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சோத்திர 10-11 வசனத்தை நம்ம படிக்க போறோம். நியாயாதிபதிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதில் 9ஆம் அதிகாரத்தில் மரங்கள் அதான் சேர்ந்து தங்களுக்கு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படியாய் மரங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அத்தி மரத்துக்கிட்டே வந்து கேட்கும். நான் வேகமாக போக விரும்புகிறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். அதனால் அந்த அப்போ அத்தி மரம் என்ன சொல்லுமா, அப்பொழுது 10ஆம் வசனம், அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. പിന്നെ വൃക്ഷങ്ങൾ അത്തിവൃക്ഷത്തോട് നീ വന്ന് ഞങ്ങൾക്ക് രാജാവായിരിക്ക എന്ന് പറഞ്ഞു. അതിന് അത്തിവൃക്ഷം, എന്റെ മധുരവും വിശേഷപ്പെട്ട പഴവും ഞാൻ ഉപേക്ഷിച്ചു വൃക്ഷങ്ങളുടെ മേൽ ആടുവാൻ പോകുമോ എന്ന് പറഞ്ഞു. இங்க பாயிண்ட மட்டும் சொல்லிடுறேன், இதுல நிறைய இருக்கு. அடுத்த இன்னொரு செய்தியில நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். அத்தி மரத்தை எல்லா மரங்களும் வந்து கண்டு, அத்திமரமே நீ தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொன்னோன்னு அத்திமரம் சொல்லிச்சான், நோ 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 நோ. கர்த்தர் என்னை எதுக்கு உண்டாக்குனாரோ, நல்ல கனி கொடுக்கணும். என்னதுங்க? நல்ல மதுரமான கனிகளை கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், எல்லாரையும் பசிய தீக்கணும், மற்றவர்களுடைய பசியை தீர்க்கணும். கர்த்தர் என்னை எதற்கு படைச்சாரோ, ஒட்டுமொத்தத்தில் சொல்றேன், கர்த்தர் என்னை எதற்காக சிருஷ்டித்தாரோ அதை விட்டுட்டு நான் உயர்ந்த பதவிகளை தேடி போக நான் விரும்பவில்லை. தேவன் எனக்கு என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தனக்கு தேவையில்லாத ஒரு ஆசையை அத்திமரம் வெறுத்தது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே
மிகுந்த ஆதாயம். மலம்பாத்தோடு கூடிய தெய்வ பக்தி வலுதாய ஆதாயம் என்று மலையாளத்தில் പറയും. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். பெரிய நம்ம ப்ராஃபிட்டை கொடுக்கிறது என்ன தெரியுமா? கான்டென்ட் இஸ் a great profit. கான்டென்ட் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுங்க அத்திம்பழம். எனக்கு ராஜ பதவி வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். தேடி வந்த பதவியை கூட அத்திமரம் என்ன சொன்னது? எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம், நான் நல்ல கனி கொடுத்தா போதும், மற்றவருடைய பசியை தீர்த்தா போதும். கர்த்தர் என்னை எதுக்காக வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை, அந்த ஊழியத்தை, அந்த மினிஸ்ட்ரியை, அந்த வேலையை நான் செய்து தீர்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் போதும் என்று சொல்லுகிற மரமாய் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குதா? உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குதா? கர்த்தர் படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுறீங்களா? ஏன் ஆண்டவர் உங்களை ஒரு விசுவாசியா தெரிந்தெடுத்தார்? மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த, மற்றவர்களுக்கு நீங்கள் கனி கொடுப்பதற்கு உங்களை தெரிந்தெடுத்தார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு நரக அக்கினியில போட்டுருவார். ஆகையினால நீ நல்ல மகளா, மருமகளா, மாமியாரா என்பதை கர்த்தர் உன் கனியை வைத்துத்தான் உன்னை எவ்வளவு நாள் வச்சு எங்க போடணுங்கிறத நல்ல கனியை வச்சு தான். உன்னை கண்டு மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா? ஐயோ, என் மருமக நினைக்கும் போது, மருமகளை நினைக்கும் போது, மாமியாரை நினைக்கும் போது, அல்லது யாரையோ ஒரு ஆளை பக்கத்தில் உள்ள விசுவாசியை நினைக்கும் போது சோத்துறோம். அவங்களை பற்றி நம்மளை பற்றி அவங்க நினைக்கும் போது சந்தோஷப்படணும். நான் சொல்றது வருது, புரியுதா? நம்மளை பற்றி ஒரு ஆள் நினைக்கும், எனக்கு வந்த மருமக, எனக்கு கிடைச்ச மாமனார், மாமியார், எனக்கு இருக்கிற நாத்தனா, சோத்துறோம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா உன்னை குறித்து அவர்கள் சந்தோஷப்படணுமா? எனக்கு கிடைச்ச இப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அத்தி மரம் அவமானத்தை மறைக்கும், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும். தேவையில்லாத ஆசை வச்சு ஆளா பறக்காது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அங்கே வேணும், எனக்கு இங்கே வேணும். அது போதும் என்கிற மனதுடனே கூட இருந்து நல்ல கனி கொடுத்து தேவனுடைய புகழை பெற்றது அந்த அத்தி மரம். அல்லேலூயா. நிறைய சொல்ல முடியும், உங்களுக்கு சுருக்கி மட்டும் பாயிண்ட் சொல்லிட்டு போறேன். அப்படியானால் நீ ஒரு முதல் பாயிண்ட், நீ மற்றவர்களுடைய மானத்தை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் மானத்தை மறைத்து அவர்களுக்கு கனத்தை கொண்டு வருகிற மகனாய் இருக்கணும். யாரையும் கோள் சொல்லி தூற்றி திரியக்கூடாது. ஸ்தோத்திரம். 2, மற்றவர்களுக்கு நல்ல கனி கொடுத்து மதுரத்தை கொடுக்கிற உன்னை நினைச்சாலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். உன்னை நினைச்சா அவர்களுக்கு ஒரு திருப்தி வரணும். மற்றவர்களுடைய பசி ஆற்றுகிறவர்களாய், உன்னுடைய சொந்த தாய் தகப்பனுடைய பசியை நீ போக்குவது போல, நீ உன்னுடைய மாமா மாமியாருடைய பசி, உன் சொந்த மகளை நீ போஷிப்பது போல மருமகளையும் நீ நேசிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் அத்திமரமாய் கருதப்படுவீர்கள். உங்களை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வார். இல்லைன்னா சத்தியமா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது. நீ உன் வீட்டுக்கு மட்டும்தான், உன்னை பெற்றவங்களுக்கு மட்டும்தான், உன் கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், அவங்கள மட்டும்தான் நான் சந்தோஷப்படுத்தேன், அவங்களுக்கு மட்டும்தான் பசியை தீப்பேன், அவங்களுக்கு தான் எனக்கு சந்தோஷம் அப்படி நினைச்சேன்னு வச்சுக்க, நீ இப்படியே இருப்ப. பிரயோஜனம் இல்லாத அத்திமரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சபித்தார். பிரயோஜனம் இல்லாத அத்திமரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சபித்தார். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியிலே போடப்படும். வேகமாய் நான் போகிறேன். அடுத்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு அத்தி மரம் இருந்தது. அங்கே ரோட்டு அருகிலே ஒரு அத்தி மரம் இருந்தது. சகே என்கிற ஒரு மனிதன் அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்தான். இயேசு அங்கே வந்தபோது ஜனக்கூட்டத்தில் அவன் குள்ளனாயிர், வெரி வெரி ஷார்ட் இன் ஸ்டேச்சூர் ஆகியனால அவன் பார்க்க முடியாமல், கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியாமல் ஓடி 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 போனவன் ஒரு அத்தி மரத்தின் மேல், 4ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் ஒன்று படிக்கலாம். லூக்கா 19:4 என்ன சொல்லுது? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில்
ஏறினான். அப்புறம் 8ஆம் வசனத்தை ஒன்று போடுப்பா. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அது நாளத்தினை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்புறம் அதுக்கு இயேசு என்ன சொன்னாராம்? இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ആബ്രഹാമുക്ക് കുമാരനായി ഇരിക്കറാനേ. മലയാളത്തിൽ വായിക്കാം. എന്നാറെ അവൻ മുമ്പോട്ട് ഓടി അവനെ കാണേണ്ടതിന് ഒരു കാട്ടത്തിമേൽ കയറി. യേശു ആ വഴിയായി വരികയായിരുന്നു. സഗൈയോ നിന്ന് കർത്താവിനോട്, കർത്താവേ, എന്റെ വസ്തുവകയിൽ പാതി ഞാൻ ദരിദ്രർക്ക് കൊടുക്കുന്നുണ്ട്. വല്ലതും ചതിവായി വാങ്ങിയിട്ടുണ്ടെങ്കിൽ 4 മടങ്ങ് മടക്കി കൊടുക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. യേശു അവനോട്, ഇവനും അബ്രഹാമിന്റെ മകനാകയാൽ ഇന്ന് ഈ വീട്ടിന് രക്ഷ വന്നു. நல்லா கவனிங்க. அத்திமரம் என்ன உதவி செஞ்சிச்சு? என்ன ஹெல்ப் பண்ணிச்சு சொல்லுங்க? இயேசுவை ஜனக்கூட்டத்திற்குள் காணக்கூடாத ஒரு குள்ளனான ஷார்ட் இன் ஸ்டேச்சூர், ஷார்ட் பர்சனை இந்த அத்திமரம் என்ன செஞ்சிச்சு? தான் தூக்கி காட்டினது. அந்த அத்திமரத்து மேலே ஏறுறதுக்கு அந்த அத்திமரம் விட்டு கொடுத்தது. ஏறிக்கப்பா, இயேசுவை பார்த்துக்கப்பா. இயேசு அவன் அத்திமரத்தின் மேல் ஏறி, அந்த அத்திமரம் இவன் ஏறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தது. மிதிச்சு தானே ஏறணும். என் மேலே காலெல்லாம் வைக்காதடா அப்படின்னு அந்த அத்திமரம் சொல்லியிருந்துன்னு வைங்க. என் மேலே காலை வச்சு மிதிக்கவா வர்ற அப்படின்னு அது கோவப்பட்டிருந்துன்னு வைங்க. என் மேலே யாரெல்லாம் ஒன்று விட மாட்டேன், என்னை விட நீ பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறியோ அப்படின்னு இருந்ததுன்னா, அன்னைக்கு சகே என்கிற ஒரு மனிதன் இயேசுவை கண்டிருக்க முடியாது. இயேசுவும் சகேயுவை கண்டிருக்க முடியாது. அன்றைக்கு ஒரு சகே என்கிற ஒரு துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அன்றைக்கு ஒரு சாதாரண சகேயு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகவும் ஆபிரகாமினுடைய விசுவாசியாகவும் மாறி இருக்க முடியாது. அப்ப அந்த அத்திமரம் என்ன செஞ்சிச்சு? ஒருவன் தன்மேல் ஏறுவதற்கு தன்னை தாழ்த்தி கொடுத்தது. அவனை சுமப்பதற்கு, அவன் பாரத்தை சுமப்பதற்கு இந்த அத்திமரம் தன்னை ஒப்பு கொடுத்தது. இயேசு வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட் அந்த வழியிலே நின்று, ஆமென், அவனை இயேசுவினுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. உங்களையும் கர்த்தர் ஒரு அத்திமரமாக ஆசீர்வதிக்கணும்னா, நீங்கள் மற்றவர்கள் உயர்ந்து போவதற்கு, மற்றவர்கள் இயேசுவை பார்ப்பதற்கு, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீ அவர்களை சுமக்கிற ஆத்தும பாரமுள்ள மகனாய் மகளாய் காணப்படணும். ஒரு ஆளையாவது நீ பிடிச்சு தூக்கியாவது கொண்டு சபை கொண்டு வரணும். உன் காசை போட்டு, உன் வண்டியை வச்சு ஒரு ஆத்துமாவையாவது நீ தூக்கி போட்டு கொண்டு வந்தன்னா, நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற அத்திமரம் என்று பெயர் பெறுவாய். ஒரு ஆளுக்காவது நீ இயேசுவை காட்டி கொடுக்கணும். ஒரு ஆளுவையாவது இயேசுவோடு கூட சந்திக்க வைக்கணும். ஒரு ஆள், ஒரு துன்மார்க்கனையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்துறதற்கு நீ பிரயாசப்படணும். அதற்கு நீ கொஞ்சம் பாரம் சுமக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அவரை போய் கட்டிந்து கொண்டு வந்து கூட்டு வரணும். இந்த சகையு அந்த அத்திமரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்ளுவதற்கு, அந்த அத்திமரம் தன்னை தாழ்த்தி ஏறுவதற்கும் மிதிப்பதற்கும் சவிட்டுவதற்கும் ஒப்பு கொடுத்தது, பாரம் சுமப்பதற்கு ஒப்பு கொடுத்தது. அதனால் அவனை தாங்கி இயேசு வரும் வரைக்கும் அவனை இருத்தி கொள்ள அது சம்மதித்தது. ஆகையினால் அந்த ஒரு துன்மார்க்கன், ஒரு பெரிய பாவி அன்றைக்கு இயேசுவின் கிருபையால் ரட்சிக்கப்பட்டார். அந்த வீட்டு ரட்சிக்கப்பட்டது. அவன் நீதிமானாய் மாறினான், ஆபிரகாமுக்கும் குமாரனாய் மாறினான். ஆகையினால் அத்திமரம் அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு பயன்படுகிற அத்திமரமாய் இருக்க கர்த்தர் உன்னையும் என்னையும், இவனெல்லாம் யாரு கூட்டிட்டு போவா, இவெல்லாம் ரட்சிக்கப்படுவானா அப்படின்னு அந்த அத்திமரம் அவனை ரிஜெக்ட் பண்ணல. எப்போ ஊர் ஃபுல்லாக அவனை குறை சொல்லிச்சு. ஆனால் அத்திமரம் என்ன சொல்லலை? நீ வாப்பா, நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன். ஊர் ஃபுல்லாக குறை சொல்லிச்சு அவனை. ஏன்னா பாவியா இருக்கிறான், பாவிக்கிட்ட இயேசு போறாரு. ஆனால் அத்திமரம் பாவியும் சுமந்து இயேசுவனிடத்தில் கொடுத்தது. அல்லேலூயா. எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே போறதில்ல காரியம். ஒருத்தர் ரட்சிப்புகளை பின்மாரத்தில் போயிட்டான்னா விட்டுரு.
அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். வந்தா வரட்டும், போட்டும், பிரைஸ் எல்லாம். ஆனால் காணாமல் போன ஆடுகள் இருக்கும். ஆனால் பிள்ளையா வந்துட்டு பின்வாரி போனவனை தகப்பன் தேடியே போகலை. காடுகளிலே அலைகிற ஆடுகளை தேடி போனாரு. ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பிள்ளையா மாறின பிற்பாடு ஒருத்தன் பண்ணி மேய்க்க போனான். இளையகுமார் பின்மாற்றத்தில் போனான். அப்படிப்பட்டவனை பண்ணி மேய்க்க போனது போட்டும். சபைக்குள்ள வந்தும் தேவனுடைய பிள்ளைகள்னு பேர் எடுத்தும் திரும்பவும் பண்ணி கூட்டத்தில் போகிறது ரட்சிக்கவே படாது. அதை போய் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏற்கனவே சபைக்குள்ளே வராத நிறைய ஆடுகள் காணும். அதை நீ தூக்கி சுமக்கணும். அந்த ஆட்டியடை என்ன செஞ்சான்? அதை தூக்கி தோளில் போட்டு கொண்டு சபை கொண்டு வந்தான். அதுபோல் நம்ம ஒரு ஆளையாவது பிடிச்சு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அத்திமரம், நான் சொல்லி முடிக்கிறேன். அத்திமரம், அற்பமா எண்ணப்பட்ட அத்திப்பழத்தை கொண்டு தேவன் ஒரு ராஜாவுக்கு கேன்சர் வியாதியை குணமாக்கி 15 வருடம் ஆயுசை கூட்டி கொடுத்தார். அது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறது. விலையேறப்பட்ட மெடிசனே கிடையாது. அது உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் அநேகருடைய பாவ கேன்சரை கர்த்தர் சுகமாக்குவார். சாப கேன்சரை கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அத்திப்பழமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது அத்தி இலை. மற்றவர்களுடைய மானத்தை வெளியே சொல்லுகிறதோ, மற்றவர்களை தூசிச்சு அலைகிறதோ, குறை சொல்லி கொண்டு அலைகிறதோ அல்ல. மற்றவர்களுடைய மானத்தை மறைக்கிறதாய், குறைகளை மறைக்கிறதாய், குறை சொல்லாததாய், குறைகளை வெளியே தெரியாமல் மறைக்கிற அத்தி இலையாய் அத்திமரம் காணப்பட்டது. ஆதாம் ஏவாளுடைய மானத்தை மறைத்து, அவர்கள் குறைகளை மறைத்து அவர்களை பாதுகாத்தது. அன்பு திரளான பாவங்களை மூட அப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அடுத்ததாக அத்தி பழம். தேவன் எதற்காக தன்னை படைத்தாரோ, நல்ல கனி கொடுக்கணும். நியாயாதிபதிகளில் படித்தோம். தேவன் எதற்காய் படைத்தாரோ அது இது தனக்கு கழிவில்லாத, பிராப்தி இல்லாத, தகுதி இல்லாத பதவிகளை தேடி போகவில்லை. தன்னை அழைத்த அழைப்பிலே தன்னை வைத்து தான் ஒரு நல்ல விசுவாசியாய் இருந்த அத்தி கனி கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினது. அல்லேலூயா. தேவையில்லாததற்கு ஓடி அலையவில்லை. கர்த்தர் கொடுத்தது போதும், எனக்கு ராஜ பதவி எல்லாம் வேண்டாம், நான் மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிற மதுரமான கனிகளை கொடுப்பேன் என்று தனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் அது உறுதியாயிருந்தது. கடைசி இப்ப பார்த்தோம். அத்தி ஒரு பாவி, சகேயுவை துன்மார்க்கன் என்றும் குள்ளன் என்றும் குறை பேசி தெரியாமல் அவனை தன்மேல் ஏற்றுக்கொண்டது. தன்மீது வேறி இருந்து கொள்ளுவதற்கும், இயேசு வருவரைக்கும் அவனை சுமப்பதற்கும், இயேசு வந்த பின் அவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கும் அந்த அத்திமரம் தயாராக இருந்ததினாலே ஒரு பெரிய மனிதன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார். அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். இங்கே நிறுத்துகிறேன். பாக்கி இனி 2-3 காரியம் உண்டு. அடுத்து நாம் செய்தியிலே தொடருவோம். இந்த நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென், அற்பமான ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வதற்கு கர்த்தருடைய கரத்திலே நாம் தாழ்த்தி கொடுப்போம். அவர் விரும்புகிற சுபாவம் நம்மிலே வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.